அண்மை செய்தி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பில் கூறியிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என கூறப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சியில் பெண்கள் 8 பேரை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? நீதியரசர் தன்னுடைய தீர்ப்பினை கொடுத்து விட்டார். 9 பேரும் குற்றவாளிகள் என்கின்ற முக்கியமான தீர்ப்பினை தற்பொழுது நீதியரசர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 8 பெண்கள் ஆஜராகி தங்களுடைய எந்த அளவு தாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தோம் என்பது தொடர்பாக கூறியிருந்த கருத்துகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. ஆதாரங்கள் அனைத்தும் ஏற்கப்பட்டு தற்பொழுது திருநாவுக்கரசு, சபரிராஜன் உட்பட 9 பேர் பொள்ளாச்சி வழக்கில் கைதாகியிருந்த அந்த 9 பேரும் குற்றவாளிகள் என்கின்ற ஒரு முக்கியமான தீர்ப்பினை கோவை மகிழா நீதிமன்றத்தின் மூலமாக சிபிஐ விசாரணை அடிப்படையிலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த 9 பேரும் குற்றவாளிகள் என்பதன் மூலமாக அவர்களுக்கான உச்சபட்ச தண்டனை என்ன என்ற விவரம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகக்கூடும். 8 பெண்களை அவர்கள் கொடூரமாக வன்புணர்வு செய்து அதையெல்லாம் வீடியோவாக எடுத்து அவர்களை பதிவு செய்திருந்த நிலையில் 9 பேர் மீதான தண்டனை விவரம் இன்று மாலை 4:30 மணிக்கு அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தோம், இந்த வழக்கில் மிக மிக முக்கியமான சட்டப்பிரிவுகள் ஐபிசியினுடைய பிரிவுகள் எல்லாம் அப்போது பயன்படுத்தப்பட்டிருந்தன. எனவே அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். இவர்கள் குற்றவாளிகள் தான் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது, நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டிருக்கின்றது. இனி இவர்கள் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்கள் கிடையாது. இந்த திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், ஹரன்பால், பைக் பாபு, அருளானந்தம், அருண்குமார் 9 பேரும் குற்றவாளிகள். இந்த பெண்களை நம்ப வைத்து அவர்களுடைய ஆசைக்கு இணங்க செய்து அதை வீடியோவாக எடுத்து பணம் பறித்திருக்கின்றார்கள். அந்த பெண்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த 9 இளைஞர்களும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஏற்கப்பட்டு 9 பேரும் குற்றவாளிகள் என்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினை நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் வழங்கியிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.